பார்லிமெண்டத்திலே பலரும் தயாசிரி ஜெயசேகர நான் முன் சொல்வதை போல முஜிபுர் ரஹ்மான் சஜித் பிரேமதாஸ் இப்படி பலரும் இந்த கப்பலை பற்றி பேசினார்கள். பின்னர் பானதுரை கடற்கரைக்கு அருகே கடல் கரையிலிருந்து சற்று அண்மைத்த பகுதியில் தான் இந்த கப்பல் இருப்பதாக சொல்லப்பட்டது. பின்னர் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதும் அரசு தரப்பிலே அமைச்சர் நளினி ஜெயதிஸ் இது சம்பந்தமாக விளக்கம் அளித்தார். அதாவது இந்த கப்பல் பற்றி எங்களுக்கு தெரியும், ஆம், இரண்டாவது கப்பல் ஒன்றும் நிற்கின்றது இலங்கை கரையை அண்மித்து. இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இதை அனைத்தும் முடிந்தவுடன் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் தெரிவிப்போம் என்று நேற்று பார்லிமெண்டத்தில் நரேந்திர குறிப்பிட்டார். நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியிலும் இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஆனால் என்ன நடக்கின்றது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம், சர்வதேச ஊடகங்களிலும் இந்த விஷயம் பெரிதாக பேசப்பட்டது. குறிப்பாக இந்திய ஊடகங்களிலே இரண்டாவது அந்த போர் கப்பல், ஈரானுடைய இரண்டாவது போர் கப்பல் இப்படி அண்மைத்து நிற்கின்றது. இதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுமா? நேரம் செல்ல செல்ல அந்த மாதிரியான செய்திகளை தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இலங்கையிலும் ஒரு பாரிய அச்சுறுத்தல் நிலைமை தான் இருந்தது. காரணம், முதலாவது கப்பல் இலங்கைக்கு தெரியாமலே, காரணம் இலங்கையின் பாதுகாப்பு தரப்புக்கு தெரியாமலே அதாவது இலங்கையின் வர்த்தக வளையம் கடல் மட்டத்தில் இருக்கின்ற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோனுக்குள்ளே வைத்து அந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்படுகின்றது. ஆனால் இரண்டாவது கப்பலும் அப்படி தாக்கி அழிக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருந்தது. காரணம், முதலாவது கப்பலுக்கு என்ன நடந்தது என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அச்சத்தில் இருக்கும்போது தான் பார்லிமெண்டத்தில் இருப்பவர்கள் இப்படியான கருத்துக்களை கூறுகிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு தாக்குதல் இடம்பெற போகின்றதாக பல தகவல்கள் வெளியானது. அவர்கள் இருக்கும்போது, அதாவது அந்த சிறுவர்கள் 300 பேர் என்று தான் குறிப்பிட்டார்கள். அந்த 300 பேரும் அந்த கப்பலில் இருக்கும்போதே ஒரு தாக்குதல் இடம்பெற போகின்றது. இந்த அரசாங்கம் இதற்கு பதில் கூறியாக வேண்டும், என்ன செய்ய போகிறது என்று ஒரு பதற்ற நிலைமை உருவாக்கி கொண்டிருப்பதை நேற்றைய இவர்களுடைய செயற்பாடுகளில் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று இரவு அமைதியாக மிகவும் பொறுமையாக ஒரு ஊடக சந்திப்பினை, இதுவரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அப்படி ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியது இல்லை. ஆனால் நேற்றைய தினம் ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பினை நடத்தி ஊடகவியலாளர்கள், இலங்கையின் பிரதான ஊடகங்களிலிருந்து ஒவ்வொருவராக அவர் அங்கு அழைத்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு வருகை தந்தவர்களிடம் நீங்கள் என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம், ரைட்? ஆதரவாகவோ எதிராகவோ என்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் ஊடகங்கள், குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சித்து வருகின்ற ஒரு பிரதான ஊடகங்களும் இருக்கின்றது சிங்கள மொழியிலே. அவர்களுடைய ஊடகவியலாளர்களும் வந்திருந்தார்கள். அங்கு வந்து அவர்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாகவும் ஜனாதிபதி சிறப்பாக ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார்.